ஒரு மணிரத்னம் கொஸ்டின், பிகாஸ் உங்க 3 பேருக்கும் காமனான ஒருத்தர் அவரு. உங்க 5 ஸ்டாரை ப்ரொடியூஸ் பண்ணவரு உங்களுக்கு சொல்லவே வேணாம். பட் நீங்க பகல் நிலவில் அவரோட இது பண்ணப்போ வாட் வாஸ் ஹி லைக்? ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அவருக்கு அதுதான். எனக்கு அவரை பற்றி பெருசாக தெரியல. அப்போ தான் நான் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆகிடுறேன். வில்லனா தகடு நம்ம கண்ணு அதுக்கெல்லாம் வந்து இவர் மணி சார் வந்து கையை தூக்க வேண்டாம், அரை தூக்க வேண்டாம், இதை தூக்க வேண்டாம். ப்ரொடியூசர் தியாகராஜ் சார், சத்யஜோதி தியாக சார்கிட்ட போய், சார் நல்ல டைரக்டராக விசாரிச்சிட்டிங்களா சார்? சார் என்ன சார் நீங்கள் பெரிய நாலேஜபிள் பர்சன் சார். சார் நீங்கள் காக்கி சட்டையெல்லாம் மறந்துடுங்க சத்யராஜ் சார். மணி என்ன சொல்கிறாப்போ அதை அப்படியே பண்ணிடுங்க, நீங்கள் பாருங்கள் வேறு ஆளை காட்டுவார் அப்படின்னு. அதே மாதிரி அந்த பகல் நிலவு கேரக்டர் வந்து பிரமாதமாக போர்ட்ரே பண்ணார். அப்போ இருந்தே அளவாக தான் பேசுவார். பட் எல்லாம் குற்றாலத்தில் நிறையா ஷூட்டிங் நடந்தது. ஸோ ஈவினிங் டைம் நாங்களாம் பயங்கர ஜாலியாக இருப்போம், ரொம்ப ஃபன்னாக இருப்போம். அது மாதிரி எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணது. அது ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். ஆமாம், பெரியவர்னு பகல் நிலவு படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிட்டு ஒரு ஹோட்டலில் நானும் என் ஒய்ஃபும் சாப்பிட போயிருக்கோம். ரஜினி சார் அவங்க ஒய்ஃப் வந்துருக்குறாங்க. அங்கேருந்து என்னை பார்த்து ரஜினி சார் ஓடி வந்துட்டார். என்ன சத்யராஜ் பகல் நிலவு பார்த்து, ஐயோ சே சும்மா டூயட்டெல்லாம் பாயிட்டு அதெல்லாம் என்ன, நான் இந்த மாதிரி கேரக்டர் நடிக்க ஆசைப்படுறாங்கிறாரு அவர் சொல்கிறாரு. அதில் எனக்கு 86 32 இயர்ஸ் தான். எனக்கு பேரம்பத்தியெல்லாம் இருப்பாங்க. நிலவல் ரவி என் சொன்ன டே மச்சான் நீ என் மகனாடா. 84 or something I think. ஆமாம் 84 85. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அது வந்து அவருக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி நாயகனுக்கு. ஆமாமா, அதே கைண்ட் ஆஃப் ஒரு பேக் ட்ராப் மாதிரி. அது ஒரு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை அந்த ட்ரையல் ரன் ஃபார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவர் கூட ஆக்ட் பண்ணி, அவர்கிட்ட ஆக்ட் பண்ணுறது. ஏன்னா ரொம்ப கிளியராக இருந்தார். ஃபஸ்ட்டு டே மட்டும் எனக்கு வந்து ஒரு சத்யராஜ் உருவாயிட்டான். இது ஏதோ வேறு ஆளை காட்ட அவர் ட்ரை பண்ணுறாரு. புது டைரக்டர் எஸ்டாப்ளிஷ்னு நம்ம ஒத்துக்குவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த ஃபர்ஸ்ட் அனில் கபூர் படம் பல்லவி அனுப்பலை முடிச்சுட்டு லால் சார் உணர்வுகள்னு முடிச்சுட்டு வர்றாரு. எனக்கு அந்த கதையெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண வந்திருக்காரு, அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்புறம் பயங்கரமாக. பட் அதுதான் நீங்கள் லைக் அந்த மேனரிசம் இல்லாமல் பண்ண முதல் படம். ஆமாம், ரொம்ப சைலண்ட்டாக பண்ணது அந்த படம். அதுதான் ஃபஸ்ட்டு. ஆமாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் படங்கள் வந்து இந்த சாவி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணீங்க. ஆமாம். பட் இந்த இமேஜ் வந்து ஒன்ஸ் ஒட்டிக்கிச்சுன்னா அது வந்து அது ஹவு டு யூ ஹேண்டில் தட்? இப்போ உங்களுக்கு ஆக்சுவலி ஃபேண்டாஸ்டிக், பிகாஸ் படத்துக்கு படம் உங்களுக்கு வேற மாதிரி. அந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு வயசாயிருச்சு இல்லை, இந்த காக்கி சட்டை தகடு ஜென்ரேஷனில் வயசாயிருக்கும் எல்லாம். இல்லை அதுக்கு இல்லை, பட் அப்போ நீங்கள் உங்களை பார்த்து ரசித்தவங்கலாம் தே வாண்டட் பீப்புள் டு பி த சேம் வே. இன்ஃபேக்ட் அவங்க வந்து இப்போ ரஜினி சார் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அவருக்கு அவரோட மேனரிசம்ஸ் எல்லா படத்துலையும் வரணும். தே டோன்ட் வாண்ட் டிஃப்ரென்ஸ். அதுக்காக தான் அவங்க படத்துக்கே போகிறாங்க. அது ஏன் மாறிச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு அந்த ப்ரிப்பரேஷனோட தான் டைரக்டர்ஸ் வந்தாங்க. எஸ்பெஷலி பி வாஸ் சார், மணிவண்ணன் சார். வாசில் பூவழி வாசலில் டைரக்ட் பண்ணல அவர் வந்து சார் அது முதல்ல மம்முட்டி சார் நடிச்சிட்டார். பூவுன்ன புதிய பூந்தல் சார். மம்முட்டி சார் அப்படியே மறந்துடுங்க, இது ஒரு சத்யராஜ் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்துட்டாங்க. அதனால் எனக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இன்ஃபேக்ட் என் படம் 2 படம் டைரக்ட் பண்ணிட்டு போய் வாஸ் சார் வந்து ரஜினி சார்கிட்ட பணக்காரன் கதை சொல்லிக்கிறார். ரஜினி சார் கதை இப்படி கேட்டேன், வாஸ் இது சத்யராஜ் நடிக்கிறேன், நான் நடிக்கிறேன், என்ன அவருக்கு சொல்கிற மாதிரி சீனு டைலாக் எல்லாம் சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படின்னாரு. அது மாதிரி அதுலேருந்து எனக்கு என்னென்னா ரொம்ப எங்கேஜ்லேயே என்னை பாலுத்தேவர்னு முட்டம் சின்னதாஸ் வந்து அப்படியே சத்யராஜிசம் அதுக்குள்ளே இருக்கும். பாலுத்தேவர் அதில் டோட்டலாக இருக்காது பாரதிராஜ் சார். அதே மாதிரி வாசல் வந்து பூவழி வாசலில் எப்படி போச்சு. பொம்முக்குட்டி அம்மாவுக்குள்ள வந்து ஒரு பக்கா ஃபேமிலி மேன். அதில் எந்த மேனரிசம் இந்த சர்க்காசம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி வெரைட்டியாக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸ்டேஜ்லேயே. ஏர்போர்ட்னு ஒரு படம் ஜோஷி சாங்கே இருக்காது. கமல் சார் என்ன வச்சு ப்ரொடியூஸ் பண்ணார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அதெல்லாம் வந்து இதோட ரீமேக்ல ஆவனாழி ரீமேக்கு. மக்கள் என் பக்கம், அதெல்லாம் மக்கள் என் பக்கம்னு ஒரு டிபிக்கல் சத்யராஜ். பட் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படி இருக்காது. அது ஆக்சுவலி எனக்கு இப்போ அந்த மாதிரி கோர்ட் ரூம் ட்ராமாஸ்லாம் அவ்வளோ பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி மேடி நீங்கள் பண்ண ஒன்று, ஐ டோன்ட் நோ இஃப் ஐவ் சீன் யூ கோர்ட் ரூம் ட்ராமா, பட் கேசரி 2. Yes, that's true.